ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பாருங்கள், நல்லா இது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பழமாக ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த தக்காளி போட்டுக்கிறேன். அது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா இது தொக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு லைட்டாக சுண்டி வர நேரத்தில் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா நான் ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருவேன். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம். மஞ்சள் பொடி நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,